ரைட், கவனிங்க. பகா காரணிப்படுத்துதல் பார்த்தாச்சு. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தாச்சு. அப்புறம் மீபேவான என்ன, மீசிமான என்னென்னு கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ மீபேவா மீசிமா கண்டுபிடிக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களுடைய மீபேவா அல்லது மீசிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பகா காரணிப்படுத்துதல் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 16, 24 இது ரெண்டுக்கும் மீபேவா மீசிமா கண்டுபிடிக்கணும். பகா காரணிப்படுத்துதல் மெத்தடில் ஈஸியான மெத்தடு, அங்கே சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் இதையும் கற்றுக்கணும். நம்ம கான்செப்ட் புரிஞ்சினா பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் மீபேவா கண்டுபிடித்தல் ஹெச்சிஎஃப், மீசிமா கண்டுபிடிக்கிறது. முதல்ல அதுக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாது, பகா காரணிப்படுத்தணும். 16, 24 கரெக்டா? சரியா பூஜா? ரைட். மீபேவா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுலேயும் வந்திருக்கக்கூடிய பொதுவான எண்ணை எடுக்கணும். ரெண்டுலேயும் வந்திருக்க எல்லா பொதுவான எண் மட்டும் தான் எடுக்கணும், வரலன்னா விட்டுறணும். ஒரு 2 வந்திருக்கா, 1 2 2 2 3 2 ரெண்டுக்கும் பொதுவான எண் வரல அப்படின்னா அதுக்கு பேர் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ ப்ரைம் நம்பர். ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ மீபேவா கண்டுபிடிக்கணும். மீபேவான்னு அர்த்தம் ரெண்டையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். கரெக்டா? அதை கண்டுபிடிக்கணும்னா ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடுறீங்க. ரெண்டுலேயும் காமனாக வந்திருக்கக்கூடிய நம்பர் எடுக்கணும். எத்தனை வந்திருக்கு? 3 2 2 × 2 × 2 அப்போ எவ்வளவு? 8. 8 தான் ரெண்டுக்கும் பொதுவான மிகப்பெரிய காரணி. கரெக்டா? வேறு எதுவும் இருக்கான்னு பாருங்கள். இருக்காது. 8ஆல் 16 வகுக்க முடியுமா? 24 வகுக்க முடியுமா? 8ஆல் சூர்யா முடியாதா? முடியும். இவ்வளோதான் மெத்தடு. அதே மீசிமா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுலேயும் வந்திருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்துருக்கணும். எந்தெந்த நம்பர் வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. சரியா? 2 எத்தனை 2 சார் எடுக்கிறது அப்படின்னாக்கா எங்கே அதிக 2 வந்திருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கே 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 4 தடவை வந்திருக்கு. இதை எடுக்கக்கூடாது. 3 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 தடவை. அப்போது 2 × 2 × 2 × 2 × 3 என்ன வருது? 3 2 6 6 2 12 12 2 24 24 2 48. பதினாறோட மடங்கு 48 இல்லையா? மடங்கு தான். ஏன் இல்லை? 3 16 3 16 48 2 24 48. புரிஞ்சுதா என்ன பண்ணணுன்னு? முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். மீபேவா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுலேயும் வந்துருக்கிற பொதுவான நம்பர் தான் எடுக்கணும். சரியா? அடுத்தது மீசிமா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பொதுவான நம்பர்லாம் தேவையில்லை. பாருங்கள், 3 இங்கே வரல, இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம். எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். சரியா? 3 எடுத்துக்கிட்டாச்சு. 2 எடுக்கணும். இங்கே 2 3 தடவை வந்திருக்கு, இங்கே 4 தடவை. எங்கே அதிக டைம் வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா அதானது இந்த 2 நம்பரோட பொதுவான மடங்கு, மிகச்சிறிய பொதுவான மடங்கு.
அதுக்கப்புறம் 48ஓட மடங்கெல்லாம் என்னது, இவங்க 2 பேர்த்தோட பொதுவான மடங்கு தான். புரிஞ்சதா? இன்னொன்று போடலாமா? நீங்கள் போடுறீங்களா நான் போட்டா? கண்டுபிடிங்க. மீசிமா மீப்பேவா கண்டுபிடிக்கும். ரெண்டுமே கண்டுபிடிங்க. மீப்பேவா, மீப்பே மா, அதான் கரெக்டு. சரியா? மீப்பே கா, மீப்பே கார. ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாகிடும். போன கிளாஸில் சொன்னதே தான். எனக்கு மேக்ஸ் வரலன்னு விட்டிங்கன்னா வராது. உங்களுக்கு வரலன்னா யாருக்குமே வராது, அதை மனசில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஆமாம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். மேக்ஸ் வரல உங்கள் ஆட்டிடியூடு தான். வரும்னு நினச்சிங்கன்னா வரும், வராதுன்னு நினச்சிங்கன்னா வராது. சிம்பிளாக உள்ளது கூட என்ன வராது. பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்க ப்ராப்பராக அப்படின்னா ஈஸி. அவ்வளோதான். எழுதி வச்சுக்கோங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அதே தான். பழக்கம்தான். பழக தான் என்ன ஆகும், எல்லாம் ஈஸியாகும். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 22 21 21 மூவேலா 21. இப்போ என்ன பண்ணும், மீப்பேவா கண்டுபிடிக்கும். மீப்பேவா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், ரெண்டுலேயும் காமனாக வந்திருக்கிறது. ரெண்டுலேயும் வந்திருக்க நம்பர் என்னது, ஒரே ஒரு 2 தான். இப்போ 2க்குமான மீப்பேவா என்னது 2, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதில் இன்னொன்று அடுத்ததெல்லாம் இருக்குது. அடுத்தது நாளைக்கு சொல்லுவேன். ஒர்க் ஷீட் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் நெட்டில் போடுங்க. நெட்டில் போடுங்க, நிறையா இருக்கும். சால்வ் பண்ணிவிட்டு வந்து கேளுங்க. ஆமாம், நான் கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸ் ஆல்ரெடி நல்லா வராங்க, அதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் சார், 10th அப்புறம் படிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நிறையா நெட்லலாம் போட்டு எடுத்து எதை வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டவுட்டு மட்டும் வந்து கேளுங்க. இப்போ மீசிமாக்கு என்ன பண்ணணும், வந்திருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துருக்கணும். ஓகேவா? சரி, 2 வந்திருக்கு. ஆனால் 2 இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. எங்கே அதிக டைம் வந்திருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். 2 வந்திருக்கு. அப்போ இந்த 2 அடுத்து 3 வந்திருக்கு. 1 தான் வந்திருக்கு, பிரச்சனையே கிடையாது, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். 7 5 1 தான் வந்திருக்கு. இப்படி ஆர்டராக எழுதிட்டு போங்க. எப்பயுமே அதில் ஒரு இது இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அடுத்து திரும்ப மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. அப்புறம் 7. ஓகேவா? எல்லாமே எடுத்தாச்சா? ரைட். 5 35 3 35 எவ்வளவு, 90 105. 3 35 30 90. மனசில் பிரித்து போட்டேன் நான். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பாடை பற்றிலாம் கவலை இல்லை. ப்ளஸ் 5 5 5 எவ்வளோ, 3 5 எவ்வளவு, 15. 90 15 105. மல்டிப்ளிகேஷன்லாம் போய் எழுதிட்டு இருக்காதீங்க, அது புலப்பத்த வேலை. சரியா? ஓகே. இப்படி அதுக்கு பிரித்து அழகாக மூளைக்கு சொல்லி கொடுத்துன்னு அது வேகமாக கால்குலேட் பண்ணி போட்டுரும். நான் எவ்வளோ மார்க்குன்னு சொன்னேன் 10th 37 மார்க்கு தான். சரியா? 10th. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் படிக்கலை. அப்போ என்னாலே இவ்வளோ வேகமாக போட முடியுதுன்னா நீங்கள் பார்த்துக்கங்க எப்படின்னு. சரி, வந்துச்சா? அப்போ எவ்வளவு, 105. 2 105 எவ்வளவு, 2 210 420. அவ்வளோதான். அப்போது 42 20 சந்திக்கக்கூடிய மிக சிறிய மடங்கு எது, 420. அதுக்கப்புறம் 420ஓட மடங்கு எல்லாத்துலேயுமே நாம் இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. இவங்களுடைய காமனான மடங்கு, காமன் மல்டிபிள். ஓகேவா? அடுத்து போகலாமா? 2ஆல் ஆகாது. ஸோ 3
3 × 5 15. 2 ஆகுமா? 2 இன்ட்டு எவ்வளோ? 9. 9. 3 × 3. சரியா போச்சா? ரைட். ஹெச்எஃப் மீபேவானா என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் காமனாக வந்துருக்கிறது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஒரே ஒரு 3. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீபேவா. அடுத்து மீசிமா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 2 ஒரே ஒரு 2 தான் வந்திருக்கு, இங்கே மட்டும் தான் வந்திருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். 3 இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, எங்கே அதிக டைம் வந்திருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். அப்புறம் 5 இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போகக்கூடாது, இங்கேருந்து தான் வரணும். அதான் ஈஸி. 3 × 15. 3 15 எவ்வளவு? 45. அதே மாதிரி பிரித்து பாருங்கள். மல்டிப்ளிகேஷன்லாம் தேவையில்லை, வாய்ப்பாடு மனப்பாடமே பண்ணாது. வாய்ப்பாடே எனக்கு தெரிய வேண்டாம், விட்டுருங்க, தப்பே கிடையாது. அது போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காத, அது முட்டா பயிலுக்கு பண்ணுற வேலை, தேவையில்லை. பெருக்கெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. சரியா? 3 15 எவ்வளவு? 3 15 சரி 15 45. 2 45 90. அப்போ 15ம் 18ம் சந்திக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது? 90. 15 18 இல்லையும் மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய பெரிய எண் எது? 3. அவ்வளோதான். இதுக்கு பேர் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு பேர் எல்சிஎம். இதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது, இதோட முடியல, இதுலேயே இன்னும் நிறைய வேலை இருக்குது. இங்கிலீஷில் மீபேவா, வா கூட போடக்கூடாது, மீபே காதான் போடணும், பொது காரணி. இது மீசிமா, பொது மடங்கு, மிகச்சிறிய பொது மடங்கு. ஓகேவா? ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி இது போதும். நாளைக்கு அவ்வளோதான். பேசிக் மேக்ஸ் ஓவர். இருக்குது ஜாமெண்ட்ரி, அதெல்லாம் பார்க்கணும், அது வரப்போ பார்த்துக்குவோம். இந்த பின்னம் இது ரிலேட்டடான அப்ளைடு லைஃப்பில் உள்ளதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சதவீதம் பார்த்துட்டோம்னா சதவீதத்தினுடைய இன்னொன்று தான் என்னது? தனி வட்டி கூட்டு வட்டி. சதவீதமே தான் இது, ஒரு கான்செப்ட் மட்டும். காலத்தை சேர்த்திக்கிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. தனி வட்டி கூட்டு வட்டி. அப்புறம் லாப நஷ்டம். சதவீதமே தான் லாப நஷ்டம். எதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்புறம் லாபம் நஷ்டம், அப்புறம் தேய்மானம், இதெல்லாம் இதில் வரும். எதில் வரும்? சதவீதத்தில். இதெல்லாம் பார்ப்போம். மேக்ஸ் 10th விட்டவங்க என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன பேசிக் கான்செப்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நேற்று வரைக்கும் எல்லா வீடியோவும் போட்டேன்ல,